ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா வாஸ்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா 3 படி வரணும். லாபம் நஷ்டம் லாபம். ஸோ நேராக வந்துட்டு 3 படி தான் வாஸ்துக்காக இருக்கணும். இந்த எல்லை கூட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா இது குரு கலர். இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லது. ஒரு மங்களகரமாக இருக்கும் அந்த கலரு. ரொம்ப நல்ல கலரு பார்த்தீங்கன்னா. இது ஏன் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சமைச்சு பாத்திரம் ஏதாவது கழுவி வச்சாங்கன்னா ஹால்லேருந்து பார்த்தா தெரியக்கூடாது. அதுக்காக தான் இந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ஷவர் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஹேண்ட் ஷவர்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு 3 in 1ன்றதுனால ஹேண்ட் ஷவர். இது ஹெட் ஷவர்னு சொல்லுவாங்க. ரெயின் ஷவர் ஆக்சுவலாக இது. உங்களுக்கு தண்ணி வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மழை தண்ணி மாதிரியே வரும் உங்களுக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் முதல்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நைட் லேம்ப் மாதிரி பண்ணியிருக்கோம். எல்லோ கலர் ஹைலைட் வால் பண்ணியிருக்கோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்க ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் வில்லாவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு 5.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க வரதராஜபுரத்தில் தான் இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் வரும். நமக்கு இந்த வீடியோக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் பில்டர்ஸோட ஓனர் மிஸ்டர் வாசு. அவர் தான் நமக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் உங்களுக்கு வேறு எந்த லொக்கேஷன்ஸில் ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னாலும் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம், நான் வெற்றிவேல் பில்டர்ஸ் வாசு பேசுகிறேன். வாங்க பார்த்தீங்கன்னா இது நார்த் ஃபேஸிங்கு, 20க்கு 40, லேண்ட் ஏரியா 800 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா 1600 ஸ்கொயர் ஃபீட்டு. பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ் கேட் நல்லா பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா கேட்டுடைய வால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரைனைட் போட்டிருக்கோம். இந்த வால் எலிவேஷன் பண்ணுன்றதுக்காகவே டெக்ஸ்சர் பண்ணியிருக்கிறோம். இது ஸ்பெஷலாக டெக்ஸ்சர் பண்ணியிருக்கிறோம். ஸ்தபதியை வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தபதி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஸ்தபதி ஒர்க் பண்ணியிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எலிவேஷன் டைல்ஸை வந்து நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறது. ஏன்னா மேலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கணும். அதுக்காக 7 feet வரைக்கும் விட்டுட்டு இதை வந்துட்டு எலிவேஷன் டைல் போட்டிருக்கோம். இந்த எலிவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா செட்பேக் வந்துட்டு 2 feet விட்டுருக்கோம். எலிவேஷன் டைல் விட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டிருக்கோம். செட்பேக் வந்துட்டு 2 feet வந்து இந்த சைடு விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னாக்கா 16க்கு 12. நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல கார் விட்டுக்கலாம், 2 பைக் நிப்பாட்டிக்கலாம். அந்த பக்கம் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா வாஸ்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா 3 படி வரணும். லாபம் நஷ்டம் லாபம். ஸோ நேராக வந்துட்டு 3 படி தான் வாஸ்துக்காக இருக்கணும். ஸ்பேஷியஸாக இருக்கணுன்றதான் படியை வந்து நாங்கள் பெருசாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்குட்டில் பண்ணியிருக்கோம். எம்எஸ் சேஃப்டி கேட்டு போட்டிருக்கோம். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் எம்எஸ்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செட்பேக் உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். பின் பக்கமும் செட்பேக் இருக்குது, அப்ரூவலுக்காக விட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் 2மே எலிவேஷன் இருக்கு. டீக்வுட்டில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் விண்டோ டோரு இந்த காம்போ வந்து எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் எலிவேஷன் டைல்ஸ் வந்து அவ்வளோ ப்ரீமியமாக பண்ணியிருக்கோம். இந்த செடியெல்லாம் எதுக்கு வச்சுருக்கோன்னா வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்சிஜன் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்காக இந்த கார்டன்லாம் ஃபுல்லாக வந்துட்டு வீட்டிலே உள்ளே வந்தாலும் வெளியில் வந்தாலும் ஒரு கார்டன் செட்டப் எப்பவுமே இருக்கும். நீங்கள் கார் பார்க்கிங்னு பார்க்கறத விட இது வந்து ஒரு சிட் அவுட் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காரும் விட்டுக்கலாம், சிட் அவுட் மாதிரி வச்சுக்கலாம். அதனால இது நல்லா உங்களுக்கு ஸ்பேஷியஸாக நல்லாயிருக்கும் கார் பார்க்கிங். இது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் சம்பு வரணும். வாஸ்துக்காக சம்பு போர் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வாயு மூலை. ஸோ வாயு மூலைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா செப்டி டேங்க் இருக்கணும். செப்டி டேங்கு தனியாக இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2மே வந்துட்டு தனித்தனியாக பிரித்து தான் இருக்கும். உங்களுக்கு வாயு மூலையில் வந்துட்டு செப்டி டேங்க்கும், ஈசானிய மூலையில் வந்துட்டு போரும் சம்பும் இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். வாங்க, நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஹாலில் இருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன், ஒரு ஸ்மால் பெட்ரூமு, ஒரு காமன் டாய்லெட்டு. இது ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டிக்கு நம்ம எப்பவுமே ஒரு 3 phase லைனுக்கு இங்கே இருக்கும். எனி டைம் ஏதாவது ஃபால்ட் ஆச்சுனாலும் இங்கே அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆர்பிட் ஒயரு, எல்என்டி அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. லோக்கல் தாண்டி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. சுவிட்சஸ் கூட பார்த்தீங்கன்னா கூட எல்என்டி தான் யூஸ் பண்ணுவோம். எல்என்டி சுவிட்சு, ஒயர் வந்து ஆர்பிட் தான் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா டிவி பேனல் ஃபுல்லாக வுட் ஒர்க் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வுட் ஒர்க்கு ப்ளஸ் இது கிரைனைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவுக்கு எல்லாமே ப்ரொவிஷன் இங்கே வந்துடும்.
டிவி இங்கே மாட்டிக்கலாம். டிவி சுவிட்ச் பாயிண்ட் இங்கே வந்துடும். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் பாயிண்ட் இருக்கும். இங்கே ஃப்ரிட்ஜு, நீங்கள் டைனிங் டேபிள் எதுவாக இருந்தாலும் ஃபியூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த மெயின் டோர்லேருந்து இந்த ஜன்னல், இந்த ஷோகேஸு, இந்த விண்டோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர் இருக்கும். அதோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு கூட இந்த வுட்டு கலர் தான் இருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே ஒரே யூனிஃபார்மாக இருக்கும், ஒரே கலராக வுட்டு கலர்லேயே இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் மாட்டுறதுக்கு, இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த வால் பண்ணியிருக்கோம். இந்த எல்லை கூட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா இது குரு கலர். இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லது, ஒரு மங்களகரமாக இருக்கும் அந்த கலரு, ரொம்ப நல்ல கலரு பார்த்தீங்கன்னாக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடிஷ்னலாக உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது டிவி வேணாலும் மாட்டிக்கலாம், ப்ளஸ் ஃப்ரிட்ஜு எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். இதுவும் பிராண்டடு எல்லாமே தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த ஹாலுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17x14 இந்த ஃப்ளோருடைய ஹால் சைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இது காமன் டாய்லெட்னா இப்போ டைனிங் யூஸ் பண்ணோன்னாக்கா உங்களுக்கு பேசன், மிரரு, டவல் ராடு கொடுத்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் ஹால்லேயே உங்களுக்கு வந்துடும். எல்லாமே வெஸ்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல. ஏன்னா நமக்கு வந்து சம்மர்சிபிள் மோட்டர் சுவிட்ச் இருக்கும், நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இன்வெர்ட்டருக்கும் இந்த கீழே வந்துடும் உங்களுக்கு. ஃபால் சீலிங் பார்த்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து வால் லைட்டே நாங்கள் யூஸ் பண்ணல, எல்லாமே சீலிங் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு நிறைய கலர்ஸ், ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, ப்ளூ, இது எல்லாமே மல்டி கலர். உங்களுக்கு எந்தெந்த டைமுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்தந்த யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு காமிக்கிறோம் பாருங்க. ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மூடு தரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட். இது உங்களுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னா ஃபுல் வெளிச்சம் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். வார்ம் ஒயிட் வேணும்னா ஃபேன் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கலரும் நல்லா தான் இருக்கும். வாங்க பாருங்க. எலிவேஷன் வால் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஸ்பெஷலாக இந்த வீட்டுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். இந்த எதுக்கு பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கனாக்கா இந்த வால் வந்துட்டு டோருக்கு ஆப்போசிட்டில் வர்றதுனால வாஸ்துக்காக இந்த மூங்கில் செடியை வாங்கி வந்து வச்சுருக்கோம். ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க கிச்சன் அப்படியே பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன். இந்த கிச்சனுடைய ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கோம். எப்பவுமே 7 ஃபீட் தான் வரும். இப்போ இது வந்துட்டு 8 ஃபீட் வச்சுருக்கிறோம். இது வந்து 4.5 ஃபீட் வச்சுருக்கோம். கிச்சனுக்கு இது பெருசாக பண்ணும்போது ஒரு நல்லாயிருக்கும். ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வுட்டு கலர்லேயே பண்ணியிருக்கிறோம். வுட்டு வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து பார்க்குறது நீங்கள் வுட் ஒர்க் பண்ணாக்கா இந்த வுட்டு கலர் வந்துட்டு அப்படியே மேட்ச் ஆகிடும். இது ஏன் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா இங்கே சமைச்சு பாத்திரம் ஏதாவது கழுவி வச்சாங்கன்னா ஹால்லேருந்து பார்த்தா தெரியக்கூடாது. அதுக்காக தான் இந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். அக்வாகார்ட் பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். அக்வாகார்ட் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த டேப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டேப்பு உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு எந்த பக்கம் வேணாலும் இது மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து புதுசாக வந்திருக்கு. இது நல்லாயிருக்கும். இந்த சிம்னியும் மாட்டிக்கலாம், நீங்கள் எக்ஸாஸ்ட்டும் மாட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிரைண்டரு, மிக்சி, அவனு இது எல்லாத்தையுமே நீங்கள் டேபிள் டாப்பில் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். உங்களுக்கு கபோர்டும் கொடுத்துருக்குறோம். இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் கொடுத்துருக்கோம். இது ஸ்பெஷல் கலர் மாதிரி. இது வால் ஃபுல்லாக 4 ஃபீட்டுக்கு மேலே நம்ம கலர் கொடுத்துருக்குறோம். இந்த வால் மட்டும் ஒரு லைட் க்ரீம் கலரில் ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். கிச்சனு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நல்லா நீங்கள் வாஸ்துக்காக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அக்னி மூலை கிச்சனு, சிங்க்கு கொடுத்துருக்கோம். இது வந்து கேஸ் ஹோல்ஸ் எங்கேயும் போட மாட்டாங்க, கேஸ் ஹோல்ஸ் கூட போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே வந்துட்டு ஷேப்பில் கிச்சன் மேடை கொடுத்துருக்கோம். ஏன்னா எல் ஷேப்பில் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ சாமான்லாம் கழுவி வைக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் மாடலர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஸ்மால் பெட்ரூமு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x9. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டாக ஒரு
ஒரு சின்ன இது மாதிரி பண்ணியிருக்கோம். கார்டன் செட்டப்பு, இங்கே செடி வச்சுக்கலாம். சப்போஸ் ரூமில் கப்பு டீ சாப்பிட்டோம்னா கப்பு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இது வந்துட்டு க்ரீன் கலர் ஏன் கொடுத்தோன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒரு வயசானவங்களுக்கு இல்லை படிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு பூஜை ரூம் ஏதாவது எனி பண்ணும்போது இந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேன் மாட்டிருக்கோம். லைட் இந்த ரூம் வந்து வார்ம் ஒயிட் கொடுத்துருக்கோம். எப்பவுமே அது வந்து கலர் வந்து வார்ம் ஒயிட் நல்லாயிருக்கும். இது வந்து நைட் லேம்ப் கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் மேலே போகிறோம். ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து க்ரீன் மார்பிள் கொடுத்துருக்கோம். நைட் லேம்ப் மாதிரியே வந்து ஸ்டெப் லேம்ப் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டைமும் உங்களுக்கு வந்துட்டு நைட்டில் போகிறதுக்கு ஸ்டெப் எல்லாமே வந்துட்டு தெரியணுன்றதுக்காக. இது வந்து க்ரீன் மார்பிள் ஏன் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, எப்பவுமே ஒரு நேச்சுரலாக இருக்கிறதுக்காக அந்த க்ரீன் மார்பிள் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் கரண்ட் இல்லை அப்படின்னாலும் வென்டிலேஷனுக்கு எப்பவுமே நம்ம பில்டிங்கில் இப்போ வென்டிலேஷனுக்கு வந்து எப்பவுமே முதல் முக்கியம் கொடுப்போம். அதனால் இந்த ஸ்டெப்பு லேண்டிங் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் இந்த வென்டிலேஷன் இருக்கும். ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டீல் தான் போட்டிருக்கோம். எல்லாம் 3 இது வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 வச்சு கொடுத்துருக்கோம் நாங்கள். வாங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது லிவிங் ஏரியா. இது லிவிங் ஏரியாவே கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோல்டு கலரில் ஒரு பெயிண்டிங். இது பார்க்கும்போது கோல்டு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு ப்ரெசண்ட்டாக நல்லா இருக்கும். இந்த இடத்துல என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு திவான் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டடி டேபிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிட்டிங் ஏரியா. இப்போ எப்போது ஈவினிங் டைமில் நம்ம உட்காரணும்னு சொன்னாலும் இது உட்காந்துக்கலாம். நல்லா காற்று வரும். கொசு வருதுன்னாக்கா நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நெட்லானை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா நெட்லானை ஃபுல்லாகவே இந்த பில்டிங் ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொசு அது எதுவும் வந்தாலும் இந்த நெட்லான் கவர் ஆகிடும். இப்போ இந்த லிவிங் ஏரியாவில் ஒரு சின்ன காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமு. இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு. வாங்க பாருங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸு பார்த்தீங்கன்னாக்கா 14க்கு 14 ரொம்ப பெருசாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் முதல்கொண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நைட் லேம்ப் மாதிரி பண்ணியிருக்கோம். எல்லோ கலர் ஹைலைட் வால் பண்ணியிருக்கோம். இது காட்டு போட்டிங்கன்னா காட்டுக்காக ஒரு ப்ளக் பாயிண்ட் இல்லை கம்ப்யூட்டர் டேபிளோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம் பண்ணியே மாஸ்டர் எல்லா சுவிட்சஸும் இங்கே கண்ட்ரோல் எல்லாமே இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹைலைட் வால். இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். நைட் லேம்ப் வந்துட்டு இது வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு மல்டி கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமே நல்லாயிருக்கும். ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்கோம். டிவி பாயிண்ட் மெயினாக டிவி பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூமில் ஈவினிங் டைம் ஒரு டீ காஃபி சாப்பிடும்போது உட்காரத்துக்கு ஒரு சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் இந்த செடி வேணாலும் செடி வச்சுக்கலாம், இல்லை உட்காந்துக்கனாலும் உட்காந்துக்கலாம். இது வார்ட்ரோப் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். இது கபோர்ட் நீங்கள் பண்ணிக்கலாம், மாடலர் கிச்சன் மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஈஸ்ட் வெஸ்ட்டு நீங்கள் காட் போடுறதுனாக்கா இந்த இடத்துல காட் போட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வாங்க மாஸ்டர் பெட்ரூமுடைய பாத்ரூம் பாருங்கள். இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ரூம் மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் கிளாசெட்டு, 3-in-1 ஷவரு, உங்களுக்கு வாஷ் பேஷன் கபோர்டோட பண்ணியிருக்கிறோம். ஷவர் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஹேண்ட் ஷவர்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு 3-in-1ன்றதுனால ஹேண்ட் ஷவர். இது ஹெட் ஷவர்னு சொல்லுவாங்க. ரெயின் ஷவர் ஆக்சுவலாக இது உங்களுக்கு தண்ணி வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மழை தண்ணி மாதிரியே வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா கபோர்டோட இருக்கும். அந்த வாஷ் பேஷன் வித் மிரர் உங்களுக்கு மிரரோட இருக்கும்.
நெக்ஸ்ட்டு செகண்ட் பெட்ரூமு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட 14க்கு 12 சைஸு பெட்ரூம். இது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து வால் பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம், சீனியர்ஸ் போட்டிருக்கோம், ஃபேன் போட்டிருக்கோம். இந்த வால் பார்த்தீங்கன்னா ஹைலைட் வால் பண்ணியிருக்கோம். இதோட அட்டாச் ஆகி பார்த்தீங்கன்னா பால்கனி இது ஸ்பெஷலாக இருக்கும். பால்கனி வந்துட்டு கிளாஸ் போட்டிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் வால் டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்கோம். இங்கே வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலிவேஷன் டைல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த நைட் லேம்ப் கூட இங்கே வால் லைட்டை கூட இங்கே போட்டுருக்க பாருங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஹெட்ரூம் வந்திருக்கோம். ஹெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட்டு ஃபுல்லாகவே சேஃப்டி கேட் போட்டிருக்கோம். மொட்டை மாடி வந்துட்டு சேஃப்டி கேட்டு, ஹெட்ரூமு, லைட்டு கொடுத்துருக்குறோம். லைட்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிசிடிவி, மொட்டை மாடிக்கு சிசிடிவி கேமராவுக்கும் லைன் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறோம். ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு டைல்ஸ் போட்டிருக்கோம், கூல் டைல்ஸ், ரூஃப் கூல் டைல் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு ட்ராப் தண்ணி உள்ளே போகாது, வெயிலும் அந்த அளவுக்கு உள்ளே போகாது. மொட்டை மாடியில் ஃபங்க்ஷன் பண்ணால் தண்ணி டேப்பு ஒன்று டேப்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம், ரெயின் வாட்டர் வச்சுருக்கிறோம். ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் 1000 லிட்டர் வந்துட்டு வாட்டர் டேங்க் இங்கே கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா சம்பு வந்துட்டு 9000 லிட்டர் வந்து சம்பு கொடுத்துருக்கோம். 1000 லிட்டர் வந்துட்டு இது வந்துட்டு வாட்டர் டேங்க் இருக்கும். உங்களுக்கு இங்கே மொட்டை மாடிக்கு சிசிடிவி கேமராவும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபியூச்சரில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொட்டை மாடியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனே பண்ணலாம், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் ஏஆர்எஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏஷியன் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஆர்பிட் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே பிராண்டட் தான். பிரிக்லேருந்து எல்லாமே பிராண்டட், பைப்லேருந்து ஃபெனல் ஒர்க்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே குவாலிட்டி வைஸாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அனுஜ் டைல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு ஒன்று கூட பிராண்டட் இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே இந்த சைட்டுக்கு நாங்கள் கொண்டு வர மாட்டோம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிராண்டட் தான். டீக்குட் இருந்து எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸாக எல்லாமே நல்லா பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இது முன்னாடி நம்ம சோல்ட் அவுட் பண்ண ப்ராஜெக்ட், இதை பாருங்கள். இது இப்போ தான் வந்துட்டு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, அதுவும் கஸ்டமர் வந்துட்டாங்க, அதுவும் ஆக்குபேஷன் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு பேக் சைட் மெட்ரோ கிராண்ட் சிட்டி எக்ஸ்சேஞ்ச். அது பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ப்ராஜெக்டாக போயிட்டுருக்கு, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ வந்துட்டு மாடிஃபிகேஷன் பண்ணனா கூட சிங்கிள் பிஹெச்கேவோ 3 பிஹெச்கே 2 பிஹெச்கே எப்படி வேணாலும் பண்ணிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுவும் கெட்டட் கம்யூனிட்டி தான், கவர்மெண்ட் அப்ரூவ்டோடு இருக்குது. வந்து மெட்ரோ கிராண்ட் சிட்டின்றது கவர்மெண்ட் இது, அந்த கவர்மெண்ட் லேஅவுட்டில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 400 ஃபீட்லேருந்து 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தான் வரும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் வந்து பாருங்கள், ஒரு நாளைக்கு நான் காமிக்க சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.